நான் உங்க ஷெஃப் அலெக்ஸ். இன்னைக்கு என்ன சமையலோல நம்ம செய்ய போற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நான் வெஜிடேரியன் செய்ய போறோம். ஒரு சிக்கன வச்சு தான் ஒரு சூப்பரான டிஷ் பண்ண போறோம். நம்ம சைட்லாம் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே காரசாரமா ஒரு டிஷ் பண்ணுவோம். அதாவது சிக்கன் கறி, சிக்கன் வறுவல் அப்படி செய்வோம். இது கொஞ்சம் நார்த் சைடில போயிட்டு என்ன செய்றேன்னா, காஷ்மீர் சிக்கன் கறி செய்ய போறோம். அது வந்து கொஞ்சம் பைனாப்பிள், ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு செய்வாங்க. ஸோ அத தான் இப்ப நம்ம செய்ய போறோம். அந்த காஷ்மீர் சிக்கன் கறிய செய்றதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். காஷ்மீர் சிக்கன் கறி செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/4 கிலோ, தேங்காய் பால் 1 கப், நீளமாக நறுக்கிய வெங்காயம் 2, சிறிதாக நறுக்கிய பைனாப்பிள் 1, கரம் மசாலா, பட்டை சிறிதளவு, கிராம்பு 5, ஏலக்காய் 5, பச்சை மிளகாய் 3, பூண்டு 5 பல், இஞ்சி சிறு துண்டு, எலுமிச்சம்பழம் தேவைக்கு ஏற்ப, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. காஷ்மீர் சிக்கன் கறி செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த நார்த் இந்தியாவிலலாம் என்ன செய்வாங்கன்னா, இந்த பைனாப்பிள் வச்சு தான் செய்வாங்க. ஒரு ஸ்வீட்டாக இருக்கும். நம்ம ஊரில் என்ன செய்வோம், கொஞ்சம் நல்லா காரசாரமாக பச்சை மிளகா, வத்தல் இதெல்லாம் போட்டு நல்லா சமைச்சு தான் நம்ம வந்து செட்டிநாடு ஸ்டைலில் வந்து ஒரு காரசாரமான கறி செய்வோம். ஆனால் இவங்க வந்து நார்த் இந்தியாவில் காஷ்மீரில் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மசாலா எதுவுமே சேர்க்க மாட்டேன்றாங்க. ஆனால் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். ஆனால் செமையான ஒரு டேஸ்ட் இருக்குங்க. ஸோ அதுதான் வந்து எப்படி செய்யலாங்கிறத முதல்ல செய்ய போகிறோம். முதல்ல இதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஒரு பேஸ்ட் ஒன்று அரைக்க போறோம். இதுல நம்ம என்ன செய்றோம், ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதுல கொஞ்சம் இஞ்சி, அதோட கொஞ்சம் பூண்டு சேர்க்க போறோம். பச்சை மிளகாய், காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை என்ன செய்யறோம்னா, இதை அப்படியே புழிஞ்சு விட்டுறலாம். கொஞ்சம் நல்லா புழிஞ்சிட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியை விட்டு நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இங்கே வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இதில் நான் என்ன செய்யப்போனா, இதை எடுத்து அப்படியே சைடில் வச்சிடலாம். இதே நேரத்தில் இங்கே வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, ஒரு பேன் எடுத்திருக்கேன். அந்த பேன் வந்து நல்லா சூடாயாச்சு. அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துலாம். அந்த எண்ணெய் சூடானதுக்கு பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதோட வெங்காயத்தை வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் அப்படியே சேர்த்துடலாம். இதை வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அந்த லோ ஃப்ளேமில் அப்படியே வதக்கி எடுத்துடலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் என்ன செய்ய போறேன்னா, இங்கே சிக்கன் வச்சுருக்கேன். இந்த சிக்கனை இப்படியே சேர்த்துலாம். இதை வந்து ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே நல்லா பெரட்டி எடுத்துருங்க. இப்போ 6 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம என்ன செய்ய போறோம்னா, இந்த பைனாப்பிள் எடுத்திருக்கேன். அந்த பைனாப்பிளை சின்ன சின்னதாக கட் பண்ணதை அப்படியே இதில் சேர்த்துடலாம். இந்த பைனாப்பிளை வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, அரைச்சி வச்சிருக்கிற இந்த பேஸ்ட்டை இதில் அப்படியே சேர்த்துலாம். இதை வந்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட கொஞ்சம் மஞ்சள் பொடி, இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதோட கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா அந்த மசாலா இருக்கு இல்லையா, அந்த மசாலாவுடைய பச்சை வாடை போகணும். அதனால் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். அதே நேரத்தில் நான் என்ன செய்ய பண்ணேன்னா, கொஞ்சம் தண்ணியை சேர்த்துருங்க. லைட்டாக தண்ணியை சேர்த்துட்டு அப்படியே விட்டுடலாம். ஒரு 5 to 6 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம்.
இப்போது நீங்கள் இங்கே பார்த்தாலே தெரியும் அந்த பைனாப்பிள் அந்த கிரேவிலாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் லைட் எல்லோயிஷ் கலரில் தான் இருக்குது. இது வந்து ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து ரொம்ப மசாலா எதுவுமே ஆட் பண்ணல. ஆனால் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கடைசியில் கொஞ்சம் இங்கே தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் பால் என்ன செய்கிறோன்னா இதை அப்படியே இதில் சேர்த்துலாம். சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணுவோம். அது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போது நம்மளுடைய காஷ்மீர் சிக்கன் வந்து ரெடி ஆயாச்சு. கொஞ்சம் கடைசியில் ஒரு ஃபினிஷிங் என்னென்னா நம்ம வச்சுருக்கிற இந்த மல்லி இலையை அப்படியே இதில் சேர்த்துலாம். இப்போது நம்ம எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம். இதை வந்து நீங்கள் ஒரு ரைஸ்க்கு கூட வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா பரோட்டா இல்லைன்னா நான் பிரெட் இதுக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த ஒரு புளிப்பு அந்த ஸ்வீட்னஸ் வந்து காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா அந்த நான் பிரெட்டுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம். காஷ்மீர் சிக்கன் கறி செய்முறை. முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சி அந்த பேஸ்ட்டை சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. பிறகு ஒரு பேன் எடுத்துக்கலாம். அந்த பேன் நல்லா சூடானதுக்கு பிறகு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதுக்கு பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை சேர்த்து அதோட வெங்காயத்தையும் சேர்த்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துருங்க. அந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு வெட்டி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்து ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துருங்க. அது நல்லா வதங்கி வந்ததுக்கு பிறகு சிறிதாக நறுக்கி வச்சிருக்கிற பைனாப்பிளையும் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்து கொஞ்சம் மஞ்சப்பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துலாம். அது சிக்கன் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் கடைசியில் கொஞ்சம் தேங்காய் பாலை சேர்த்து முடிச்சிடலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் சிறிதாக நறுக்கி வச்சிருக்கிற மல்லி இலையை சேர்த்துருங்க. இப்போ சூப்பரான ஒரு சுவையான காஷ்மீர் சிக்கன் கறி தயார். இப்போது நம்மளுடைய காஷ்மீர் சிக்கன் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரியே நீங்கள் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிங்கன்னா செமையான ஒரு காஷ்மீர் சிக்கன் கறியை நீங்கள் காஷ்மீர் போகாமலே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.